நேற்று கூட நாஞ்சில் சம்பத் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து கடுமையான வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காரு, ஒருமையில பேசியிருக்காரு. நாம் தமிழர் இயக்கம் என்று தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பெயர். தனி மனித தாக்குதல் நிகழ்த்தியிருக்காரு. திராவிடத்தை பழிக்கிறேன் என்கிற பெயரால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவர் அந்த சீமான் என்கிற சில்லறை பெயர். நாம் தமிழ் பாடையில் ஏத்திட்டோம், 2020 நாம் தமிழ் உயிரோடு இருக்காதுன்றார். இப்படி கூலி கைக்கூலியாக இருப்பதில் சுகம் காணுகிற அந்த நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத் விழுப்புரத்தில் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. இப்பொழுதே அந்த கட்சியை நாங்கள் பாடையில் வைத்திருக்கிறோம். இப்போ நாம் தமிழ் கட்சி உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். நாம் தமிழ் கட்சியில் ஒரு 20 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. இப்போதைக்கு கட்சியினுடைய உறுப்பினர்களாக 10 லட்சம் பேர் மேலே இருக்காங்க. கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக ஒரு 2000-3000 பேர் பொறுப்பாளர் இருக்காங்க. இப்போ இந்த நாம் தமிழ் கட்சி உயிரோடு இருக்காது அப்படின்னா இந்த 2000-3000 பேர் சாகணும். நாஞ்சில் சம்பத் எங்க 3000 பேரையும், என்னைய, இடமானம் கார்த்திகை, ஃபர்கானாவை, சல்மான, அண்ணன் சீமான எல்லாரையும் கொல்லுவேன்னு சொல்லிட்டாருங்க. அவர் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு போய் நிற்க முடியுமா? உயிரோடு இருக்காது என்ற நிறுத்தம். கட்சிக்காரன் பூரா செத்தாதான் நாம் தமிழ் கட்சி சாகும். கட்சிக்காரர் வரைக்கும் நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று இருக்கும்ல. நாம் தமிழ் கட்சி இப்போ பாடையில் ஏற்றியாச்சுங்கிறார். கட்சியை எப்படி பாடையில் ஏற்ற முடியும்? கட்சிக்காரனை பூரா கொண்டு தான் கட்சியை பாடையில் ஏற்ற முடியும். கட்சியில் பாடையில் ஏற்றிட்டோம், கொன்றுவோங்கிறாரு. அது இல்லாமல் ரொம்ப தரக்குறைவாக அவன் இவன் சொல்லி இழிவுபடுத்தும் வகையில் பேசுறாரு. பல ஆயிரம் கோடியை சேர்த்தான்னு சொல்லி அவதூறு பரப்புறார். உலகெங்கும் ஆளக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பல்லாயிரம் கோடியை தேடிக்கொண்டவர். இது பேர் என்ன பண்ணுது? டிஃபர்மேஷன் கிளைம் பண்ணலாம், மான நஷ்ட வழக்கு போடலாம். ஆனால் மான நஷ்ட வழக்கு நாஞ்சில் சம்பத் மேலே போட முடியாது. அங்கதான் இந்த பிரச்சனை. இப்போ தொடர்ச்சியாக நாஞ்சில் சம்பத் பேசுறாரு. ஆனால் நாம் தமிழ் வழக்கறிஞர் பாசறை, கண்ணியம் மிகுந்த வழக்கறிஞர் பாசறை அமைதி கேட்குறாங்க. ஏன்? மான நஷ்ட வழக்கு மானம் உள்ளவன் மேலே தான் போட முடியும். மானமே இல்லாதவன் மேலே போய் மான நஷ்ட வழக்கு போட்டால் நீதிமன்றம் கேட்கும். எங்க மான நஷ்ட வழக்கு போட வந்திருக்கீங்க, ரைட், உங்களுடைய ப்ரொசீஜரை நான் மதிக்கிறேன். பட் மானமே அவருக்கு இல்லையே, அவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி மான நஷ்ட வழக்கு கிளைம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே கொண்டு மூஞ்சி வச்சுக்கிறது? அதனால தான் இந்த மானங்கிட்ட பசங்க மேலே மான நஷ்ட வழக்கு போடுறது இல்லை.